வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். தைலாபுரம் நோக்கி முதல்வரை வர சொல்லி கோட்டைக்கு சென்ற அழைப்பு நடந்தது என்ன என்பது குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இந்த காணொளி. பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்த கேள்விக்கு அரசியல் அடிப்படை நாகரிகமற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பின்விளைவுகள் எவ்வாறாக இருக்கும் என்பதை எண்ணாமல் அவர் பேசிய ஒரு விடயம் என்பது இன்று தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுல குறிப்பிட்டு நேற்றைய தினத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், பிரமுகர்கள், ஏனைய வன்னியர் சங்கத்தினுடைய தொண்டர்கள், இன்னும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாமே பாமகவிற்கு ஆதரவு தெரிவித்தும் அவர்களுடைய கண்டனத்தையும் அவர்களுடைய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்திய வண்ணமே உள்ளார்கள். எனவே மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது, மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை கூறிய ம க ஸ்டாலின் இந்த பதாகை இருக்குது இல்லையா, இதுதான் எல்லோராலுமே பெரிதளவுல பகிரப்பட்டு வருகிறது. என்ன அந்த பதாகைனா, நம்முடைய தஞ்சை மாவட்டத்தின் மிக முக்கியமான அரசியல் ஆளுமையாக திகழக்கூடிய பாமகவினுடைய மிக முக்கிய பிரமுகரான திரு ம க ஸ்டாலின் அவர்களை அவருடைய சார்ந்துதான் இந்த பதாகை என்பது வெளிவந்தது. அரசியல் பக்குவத்தை நீங்கள் அறிய வேண்டுமெனில், முதல்வர் அவர்களே, அரசியல் பக்குவத்தை நீங்கள் அறிய வேண்டுமெனில் தைலாபுரம் நோக்கி வாருங்கள். உங்களுக்கு அரசியல் பக்குவத்துடன் கூடிய அரசியல் ஆற்றலை, அரசியல் செயல்திறனை பெரிதளவிலே நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு வகுப்பெடுக்க தைலாபுரம் தோட்டம் காத்து கொண்டு இருக்கிறது என்று அந்த பதிவு என்பதுதான் மிக முக்கியமானதா பார்க்கப்படுகின்றது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் உரித்தானவர். 1000 கேள்விகள் அவரை நோக்கி அடுக்கடுக்காக வந்தாலும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் உரிமையும் அவசியமும் தேவையும் முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. ஐயா அவர்கள் குறித்து ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கான பதில கூறணும், இல்ல கேள்வியை நிராகரிச்சுட்டு சென்றுடணும். வேலை இல்ல, தினந்தோறும் அறிக்கை விடுறாரு அப்படின்னா அப்ப உங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குதா? அப்ப நீங்க பெரிதளவுல பக்குவப்பட்டுட்டீங்களா? ஆக இந்த பக்குவம் இல்லாத உங்களுக்கு தைலாபுரத்துல இருந்து அழைப்பு வந்திருக்குது. நீங்க எப்ப வேணாலும் தைலாபுரத்துக்கு வரலாம், எப்ப வேணாலும் வந்து அரசியலை கத்துக்கிட்டு போலாம். என்ன அரசியல் கத்துக்கணும் முதல்வருக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவருடைய ஜால்ராக்கள் ஊப்பிகள் எல்லாமே பின்னாடி வரிசையா வருவானுங்க. என்னடா பக்குவம்? எது பக்குவம்? இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. அது குறித்த செய்தியா இருக்கட்டும், மக்களினுடைய தேவையா இருக்கட்டும், அல்லது அரசியல் கட்சி தலைவர்களுடைய விமர்சனங்களா இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய அறிக்கைகளா இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய அறிவிப்புகளா இருக்கட்டும், இதை யாவையும் சார்ந்து பதிலளிக்கக்கூடிய அந்த கடமை உணர்வு என்பது முதல்வர் அவர்களுக்கு பிரதித்துவம் வாய்ந்ததா இருக்குது. அப்ப நீங்க வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னா ஓப்பனா சொல்லிடுங்க, எனக்கு வந்து பதிலே சொல்ல தெரியாது, நான் வந்து அரசியல் சார்ந்து எதுவுமே கேட்காதீங்க, பிரசையா என்ன சந்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க. அதை விட்டு வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு இன்னைக்கு பாத்தீங்கல்ல, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளிகள் தங்களினுடைய கண்டனத்தை மிகப்பெரிய அளவிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த உணர்வு மங்கி போய் விடுமோ, இந்த உணர்வு என்பது தோய்ந்து போய் விடுமோ என்று எண்ணிய தருணத்தில் மீண்டும் இந்த வன்னியர்களுக்கு உணர்வு ஊட்டினீங்கல்ல, மீண்டும் பாமகவினருக்கு நீங்க வந்து அமைதியாளா இருக்கக்கூடாது, போராட்டத்தை முன்னெடுக்கணும், அதுக்கு நானே உங்களுக்கு வழிவகையை தரேன்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டு இன்னைக்கு வீரியத்தை கிளப்பி இருக்கிறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். நிச்சயமா அதுக்கு நாங்க நன்றி சொல்லணும். பாமகவினர் வந்து எப்போதுமே சரி, நல்லதோ சரியோ, சரினா சரி, தவறுனா தவறு, நல்லதுன்னா நல்லது, கெட்டதுனா கெட்டது, அவ்வளவுதான். நாங்க வந்து பிரிஞ்சு கிடக்கிறது போலதான் தோணும். ஆனால் எங்கள் ஐயா அவர்களை, எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ, எங்களுடைய இயக்கத்தையும் எங்களுடைய சங்கத்தையும் இழித்து படித்து யார் ஒருவர் பேசினாலும் நாங்கள் நிச்சயமாக களம் இறங்குவோம் என்பதற்கு எடுத்துக்காட்டான நிகழ்வு தான் இன்றைய தினம் நடந்திருக்கின்றது. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சுயத்திற்காக இருக்கிறார்கள். நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. நீங்க மட்டும் அதுல சளைத்தவர் கிடையாது. ஆனா உங்களுடைய இந்த வேகம், கோவம் அதெல்லாம் வேற யார்ட்டையா வச்சுக்கீங்க. பாமகவினர்கிட்ட வைத்துக் கொள்ளாதீர்கள், மருத்துவர் ஐயா அவர்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏதோ அந்த மனுஷன் இன்னைக்கு இங்க இல்ல, ஐயா துபாயில இருக்கிறாரு, துபாயில இருந்து வந்தது அடுத்தடுத்து அறிக்கை பாயும், கொட்ட கொட்ட இனிமேட்டு குனிஞ்சுதான் ஆகணும். அப்படிதான் வரப்போகுது இன்னைக்கு சூழல். அப்பேற்பட்ட அறிக்கைகள் வரும். ஒரு மாதத்தில் 18 மிக முக்கிய அறிக்கை விட்டிருக்கிறார். அதை தாங்க முடியாமல் தலைவலியோடு பிதற்றி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இனி அறிக்கை அபிஷேகம் உங்களை நோக்கி அடுக்கடுக்காக பாயும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.